ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் தினேஷ் நாகராஜன் லாக்ஸ். இந்த வீடியோவில் நான் பைக் வாங்கி ஃபர்ஸ்ட் வீக், அதாவது ஜூன் 6th அன்னைக்கு பிளான் பண்ணி போன ஒன் டே ட்ரிப்பில் இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோ வந்து நம்ம திருச்சியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். திருச்சியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி புதுக்கோட்டையில் ஒரு 2 இடம், அதுக்கப்புறம் காரைக்குடியில் ஒரு 2 இடம் எக்ஸ்ப்ளோர் பண்ண மாதிரி தான் இந்த ட்ரிப் நான் பிளான் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரிப்பு வந்து பார்த்திங்கன்னா மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸாக போயிட்டு அந்த டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுறதுக்காக தான் இந்த ட்ரிப்பை நான் பிளான் பண்ணியிருக்கேன். இதில் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்ச 2 இடம் பார்த்திங்கன்னா புதுக்கோட்டையில் வந்து சித்தன்னவாசல் அண்டு திருமயம் ஃபோர்ட். இந்த சித்தன்னவாசல் அண்ட் திருமயம் ஃபோர்ட் வந்து ஹிஸ்டாரிக்கலாக ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு 2 பிளேஸு. இந்த சித்தன்னவாசல் அண்ட் திருமயம் ஃபோர்ட் இது ரெண்டுக்குமே வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடியே நான் போயிருக்கேன். அப்போ பார்த்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எப்படி டிஃப்ரென்ஸ் இருக்குது, ப்ளஸ் வந்து டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவும் தான் இந்த ஒன் டே ட்ரிப்பே நான் வந்து பிளான் பண்ணி போகிறேன். இந்த ட்ரிப்பை வந்து மார்னிங் ஒரு 8 o'clock போல் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். திருச்சியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பெட்ரோல் ஃபில் பண்ணிக்கிட்டு சித்தன்னவாசல் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 50 kilometers அவே. நம்ம புதுக்கோட்டைக்குள்ளே போகணுன்னு அவசியம் கிடையாது. அதனால நம்ம புதுக்கோட்டை போகிறதுக்கு முன்னாடியே டிவைட் ஆகி சித்தன்னவாசலுக்கு போயிடுவோம். அன்னவாசல் அந்த சைடு போயிட்டு சித்தன்னவாசல் போயிடுவோம். இப்போ சித்தன்னவாசல் பக்கத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கான இடங்கள் இருக்காது. ஒன்று நம்ம வந்து கீரனூர் பக்கத்தில் இல்லைனா ஹைவேஸில் இருக்க ஏதாவது ஒரு ஷாப்லேயே வந்து பிரேக்ஃபாஸ்ட் பிளான் பண்ணி சாப்பிட்டுக்கிற மாதிரி இருக்கும். அதை மட்டும் இங்கே விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிளான் பண்ணிக்கோங்க. அப்ராக்சிமேட்டாக ஒரு 9:30 போல் அந்த இடத்துக்கு நாங்கள் ரீச் ஆகிட்டோம். நம்ம என்ட்ரன்ஸ் கிட்டே பார்த்தோம் அப்படின்னா ஜல்லிக்கட்டை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்டாச்சு, அதுக்கப்புறம் வந்து ஜெயின் அவங்களோட ஸ்டாச்சுமே வந்து என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருப்பாங்க. இந்த ஸ்டாச்சு வந்து இது பார்க்கும்போதே நம்ம சித்தன்னவாசலோட என்ட்ரன்ஸ் ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். என்ட்ரன்ஸ் மீன்ஸ் மெயின் கேட் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு மெயின் ஸ்பாட்லேருந்து நம்ம அந்த கேவ் டெம்பிள், அதுக்கப்புறம் ஜெயின் பெட் அதை பார்க்குறதுக்கு வந்து ஒரு 2 kilometers வந்து உள்ளே ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். இந்த ஒரு டிஸ்டன்ஸ் வந்து எந்த ஒரு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியும் அங்கே கிடையாது. எய்தர் நம்ம வந்து நடந்து போகணும், அப்படி இல்லைனா ஓன் வெஹிக்கிளில் வந்தோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த ஒரு 1.5 to 2 kilometers வந்து கிராஸ் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். அது போக இங்கே பக்கத்தில் வந்து வாட்டர் அந்த மாதிரி சின்ன சின்ன கடைகள் தான் இருக்குது. ஸோ அதையுமே பிளான் பண்ணி வந்துக்கோங்க. வாட்டர் பாட்டில்ஸ் கிடைக்கும், பட் மற்றபடி எதுவுமே இங்கே ரொம்ப பக்கத்தில் இருக்காது அப்படின்றது தான் நான் அங்கே அப்சர்வ் பண்ணது. கரெக்டாக 10 o'clock எல்லாருமே உள்ளே அலோவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ட்ரி டிக்கெட்ஸ் வந்து நம்ம இங்கே ஒரு 10 rupees per personக்கும், பைக்கில் போகிறோம் அப்படின்னா பைக்குக்காக ஒரு 10 rupeesமே வந்து சார்ஜ் பண்ணாங்க. இந்த சார்ஜஸ் வச்சு நம்ம அந்த ஜெயின் பெட் இருக்க காம்ப்ளெக்ஸ் அந்த இதெல்லாம் போய் விசிட் பண்ணிக்கலாம். இது போக நம்ம கார் அந்த பெயிண்டிங் ஏரியா பார்க்குறதுக்காக அங்கே தனி டிக்கெட் கவுண்டர் இருக்கும். அந்த டிக்கெட் கவுண்டரில் ஒரு 25 rupees per personக்கு வந்து நம்ம டிக்கெட் தனியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். இந்த டிக்கெட் வச்சு அந்த கேவ் பெயிண்டிங், அதுக்கப்புறம் உள்ளே இருக்க அந்த மெடிடேஷன் ஹாலோட ஏரியா வந்து நம்ம பார்க்கலாம். இந்த டிக்கெட்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு நம்ம அந்த கேவ் பெயிண்டிங் இருக்க ஏரியாவுக்கு போனோம் அப்படின்னா அங்கே வந்து ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த பர்சன்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து இந்த கேவ் பெயிண்டிங், அதுக்கப்புறம் இந்த மெடிடேஷன் ஹாலில் இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாமே வந்து ஷேர் பண்ணுவாங்க. அது வந்து ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாகவே இருக்கும். நம்ம ஒரு 10 to 15 minutes அங்கே அவங்க சொல்கிற இன்ஃபர்மேஷனே வந்து அங்கே
ஃபோர்ட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக அப்ராக்சிமேட்டாக ஒரு 11:30 ஆகிடுச்சு. 11:30க்கு நாங்கள் சித்தன்னவாசல்லேருந்து கிளம்பி திருமயம் ஃபோர்ட்டை நோக்கி ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த ட்ரிப்பில் நம்ம அடுத்ததாக வந்திருக்க இடம் வந்து திருமயம் ஃபோர்ட். இந்த திருமயம் ஃபோர்ட் வந்து சித்தன்னவாசல்லேருந்து ஒரு 15 to 20 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் அப்ராக்சிமேட்டாக. திருமயம் ஃபோர்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ட்ரன்ஸில் வரும்போதே ஒரு பைரவர் கோவில் இருக்கும். அந்த பைரவர் கோவில் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றது. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த பக்கம் கிராஸ் பண்ணுற எல்லாமே அங்கே வந்து வர்ஷிப் பண்ணிட்டு போவாங்க. ஃபோர்ட்டை ஒட்டியே ஒரு சிவன் மற்றும் பெருமாள் கோவில் இருக்கும். அதுவுமே வந்து குடைவரை கோவில், அதுவுமே வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இந்த ரெண்டு டெம்பிளுக்கு மேலே தான் வந்து அந்த திருமயம் ஃபோர்ட்டே வந்து இருக்கும். இந்த ஃபோர்ட்டுக்கான என்ட்ரன்ஸ் ஃபீ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 25 rupees per person சார்ஜ் பண்ணுவாங்க. இங்கே வந்து பார்க்கிங் சார்ஜஸ் எதுவுமே கிடையாது. இது வந்து ஒரு சின்ன சிட்டி மாதிரி இருக்கிறதுனால இங்கே பக்கத்துலேயே வந்து கடைகள் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். சித்தன்னவாசலில் பார்த்ததோட இங்கே வந்து கடைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நீங்கள் டிக்கெட்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு மேலே போனீங்க அப்படின்னா அந்த ஃபோர்ட்டோட வியூ வந்து ரொம்ப மெஜஸ்டிக்காக இருக்கும். அங்கேருந்து பார்க்கும்போது அந்த சுற்றி இருக்க ஸ்பேசஸ்மே ரொம்ப அழகாக தெரியும். இந்த ஃபோர்ட்டுக்கு வெளியிலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு சிவன் குகைக்குள்ளே ஒரு சிவலிங்கம் இருக்க மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். நீங்கள் ஃபோர்ட்டுள்ள என்ட்ரு ஆகும்போதே ரைட் சைடில் இந்த லிங்கம் இருக்கும். அதுவுமே வந்து பார்க்க அழகாக இருந்துச்சு. அது எல்லாமே போய் பார்க்குறதுக்காக லேடர்ஸ் வச்சுருந்தாங்க. வேணும்னா நம்ம ஏறி போய் அங்கே செக் பண்ணிக்கலாம். அந்த ஃபோர்ட்டுக்கு நம்ம மேலே போனோடனே அதுக்கும் மேலே கொஞ்சம் சென்டர் பார்ட் மாதிரி வச்சுருப்பாங்க. அதுக்கு மேலே வந்து ஒரு கேனியன் ப்ளேஸ் பண்ணியிருக்கிறது வந்து நம்ம பார்க்கலாம். திருமயம் ஃபோர்ட் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்புறதுக்கே கரெக்டாக ஒரு 1 o'clock ஆகிடுச்சு. அங்கேருந்து நாங்கள் நெக்ஸ்ட் ஸ்டாப்பான காரைக்குடியை நோக்கி ட்ராவல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஒரு நல்ல ஹோட்டல் செக் பண்ணிட்டு இருந்தோம்.
எங்களுக்கு நாங்கள் சூஸ் பண்ணது வந்து காரைக்குடி ஸ்ரீ அழகர் மெஸ். இங்கே வந்து நாங்கள் ஒரு மீல்ஸ் அதுக்கப்புறம் ஒரு எக் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். மீல்ஸோட ரேட் வந்து ஒரு ₹120. அதே மாதிரி எக் பிரியாணியோட ரேட் வந்து ஒரு ₹150. செட்டிநாடு ஸ்டைலில் ஃபுட்டு ரொம்ப நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். நீங்கள் யாராவது காரைக்குடி விசிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஹோட்டல் செக் பண்ணி பாருங்கள். இங்கேருந்து நாங்கள் அடுத்த ஸ்பாட்டுக்கான ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் அடுத்ததாக பப்ளிஷ் பண்ண போகிற விண்டேஜ் மியூசியமோட வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபார் மோர் மோட்டோ வ்ளாகிங் அண்ட் ட்ராவல் ரிலேட்டட் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு த சேனல்.